அன்பான வேல்வாராகி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி வளையல் மாலை செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு உள்ள நூல் எடுத்துக்கணும். படம் எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு எடுத்துட்டு அந்த உள்ள நூல் எடுத்துக்கணும். அப்புறம் வளையல் வேணுங்கிற கலருக்கு நீங்க வேற வேற கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல எடுத்துட்டு வளையல நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோவும் ரெட்டும் சேர்ந்த காம்பினேஷன், அது நல்ல பிரைட்டா இருக்கும் பாருங்க, அந்த கலரு. அது மாதிரி கிரீன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌனுக்கு இடையில கிரீன் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். கிளி பச்சை கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க், அப்புறம் நிறைய கலர்ஸ் அப்படி எடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதிகமா கிரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா மீனாட்சி அம்மனுக்கு கிரீன் பிடிக்கும். நம்ம கிளியும் கிரீன் கலர்ல இருக்கு. அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரே வளையல்ல மல்டி கலர் வர்ற மாதிரி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். எப்பயுமே ஒரே சைஸா வாங்காம கோயிலுக்கு கொடுக்குறோம்னா எல்லா கலரும் அது மாதிரி எல்லா சைஸும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கை வளையல் மாறும்ன்ற சைஸ் மாறும்ன்றதுனால ஒரு உள்ள நூல் எடுத்துட்டு போட்டோல மாட்டுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வளையல எடுத்து அதை நல்லா முடிச்சு போட்டுருணும். நம்ம எப்படி பூ கட்டுறோமோ அது மாதிரி அதை நல்லா டைட்டா முடிச்சு போட்டுட்டு அந்த வளையலையும் ஒரு கையில நல்லா புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு அடுத்த வளையல எடுத்து அந்த நூல் மேல இருக்கணும், வளையல் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியற மாதிரி தான் காமிச்சிருக்கேன் பாருங்க. நூல் மேல இருக்கணும், வளையல் கீழே இருக்கணும். ஸோ அப்ப இந்த பக்கத்துல இருந்து அந்த 2ஆம் அடிச்சிருக்க நூலை உள்ள விட்டு வெளியில இழுக்கணும். இழுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வளையல் வந்துடும். இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதை ஜடை பின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஜடை மாதிரி வரணும். இது ஃபர்ஸ்ட்ல தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு வளையலையும் கீழே வைக்கணும், நூல் மேல இருக்கணும். கீழே வளையலுக்கு கீழே நூலை கொடுத்து நம்ம வளையலுக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த நூலை 2ஆ இருக்கிற நூலை சேர்த்து வெளியில எடுக்கணும். இதே மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ஜடை ஃபார்ம் ஆகிறது அப்படியே நமக்கு தெரியும். இதே மாதிரி நிறைய வளையல அடுத்தடுத்து கான்ட்ராஸ்ட் கலரா எடுத்துட்டு ஒண்ணா ஆட் பண்ணுங்க. இதுக்கு இடையில நம்ம என்னென்ன தவறுகள்லாம் வளையல் மாலை செய்யும் போது பண்ணக்கூடாதுன்றதையும் நான் அதுல சொல்றேன். அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எங்களோட சொந்த ஊர் ஒரு கிராமம். அது ரொம்ப சின்ன கிராமம் தான். அங்க ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு. அதுல ஒருத்தவங்க வேண்டிட்டு வளையல் மாலை சாத்தினாங்க. அவங்களுக்கு இன்னொரு வீட்டுக்கும் சண்டை. அதனால இங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்களே அவங்க கொடுத்த அந்த வளையல் பிரசாதம் கோயில்ல கொடுத்தாங்க. இவங்க அதை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி கோயில்ன்றது பொதுவான விஷயம். கோயில்ல ஒரு பிரசாதம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு சாமியே நமக்கு கொடுக்கறதா நினைச்சு அதை வாங்கிக்கோங்க. அதை யார் கொடுத்தாலும் அது நமக்கு பிடிக்காதவங்க, ஆவாதவங்க, நமக்கு எதிரி, அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துட்டு போவாதீங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. திருப்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தப்ப உணர்ந்து திருப்பி வளையல் மாலை இவங்க வேண்டிட்டு சாத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மன்னிப்பும் கேட்டாங்க மனதால. இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு பொதுவான விஷயங்கள்ல கோயில்ல யாராவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னாலும் அதை வேணான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த பிரசாதத்தை, கோயில்ல வாங்குற பிரசாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடணும். சாப்பிட முடியலையா அப்படின்றப்ப அதை காக்கைக்கு இல்ல மத்த மாதிரி சிறிய குருவிங்களுக்கோ எறும்புகளுக்கோ நம்ம அதை உணவு கொடுக்கணுமே தவிர குப்பை தொட்டியில அதை போடக்கூடாது. அதே போல ஒரு கோயிலுக்கு நம்ம பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போறோம்னா அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட முறையா பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை அங்க வர பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கணும். சில கோயில்கள்ல பர்மிஷன் இருக்காது. அது மாதிரி கோயில்ல நம்ம அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், இல்ல அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கோயிலுக்கு பணமா கட்டுறது தான் நல்லது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவாகவே இந்த மாலை கட்டும்போது நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனதார நினைச்சிட்டு ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் சக்தி போற்றி,
ஓம் தாய் வாராகியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டே நீங்க மாலை கட்டுங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல் அடுத்த வருஷத்துக்குள்ள நிச்சயம் நிறைவேறும். உங்க வேண்டுதலை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வளையல் மாலை கட்டும்போது அதோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்ப 108 அப்படின்ற கணக்குல எடுத்திருக்கேன். இப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா ஜடை மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப கடைசியா அதை வந்து எப்படி நம்ம முடிச்சு போட்டு படத்துல மாட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாலைய நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு அம்மன் கலசத்துக்கும் அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு அவங்க வரலட்சுமி விரதத்துக்கு வர்றவங்களுக்கு தாம்பூலமா கொடுக்கலாம். இல்ல ஆடிப்பூரமுக்கு கோயில்ல நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். அதுவும் இல்லையா நம்ம வீட்டுல ஆடிப்புறத்துக்கு அம்மனுக்கு சாத்திட்டு நமக்கு தேவையான வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம இத பிரசாதமா கொடுக்கலாம். இப்ப வந்து கடைசி ஸ்டெப் வந்துட்டோம். இப்ப கடைசியா வந்து ஒரு நாட் போட்டுட்டு கடைசி வளையலோட சேர்த்து அந்த நாட் போட்டுறணும். உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு நாட் போட்டுட்டு அந்த கடைசி லாஸ்ட் வளையலோட சேர்த்து அகைன் வந்து அதுல ஒரு சுத்தி ஒரு நாட் போட்டுருங்க. இது மாதிரி டைட்டா முடிச்சு போட்டுட்டு அத லாஸ்டா அந்த உள்ள நூலோட எண்டையும் நம்ம முடிச்சு போட்டுட்டோம்னா அது போட்டோல மாட்டுற மாதிரி நமக்கு வசதியா வந்துடும். ஸோ இது நம்ம இப்போ வளையல் மாலை பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அத அம்மனுக்கு சாத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்க அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வரலட்சுமி தாயோட அருள் என்னைக்கு கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். பாய் பாய்.